இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாயில் கன்சால்டேஷன் இன் த பில்டிங். சாயில் கன்சால்டேஷன் அப்படின்னா என்னன்னா தமிழில் கூராட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது முக்கியமாக எதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சாயில் கேப் இல்லாமல் கம்ப்ளீட்டாக நம்ம பேஸ்மெண்ட்டோடைய ஃபில்லிங்க்கு செட் ஆகிறதுக்கும், ஃபில்லிங் செட் ஆனதுக்கு அப்புறமா அதனுடைய கம்ப்ளீட்டாக அதில் இருக்க ஈரம் வத்தி காஞ்சி போடுறதுக்கும், சாயிலோடைய டென்சிட்டி, அது சாயிலோடைய அடர்த்தி தன்மையை அதிகமாக்கிறதுக்கும் தான் இந்த கன்சால்டேஷன் ஒர்க்கை நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த கன்சால்டேஷன் ஒர்க்கை எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளிந்த் லெவல் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா நம்மளோட பேஸ்மெண்ட் ஹைட்டை டிசைட் பண்ணுவோம். ஸோ பேஸ்மெண்ட் ரோட் லெவலில் இருந்து எவ்வளோ ஹைட்டுன்றதை டிசைட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, ஸோ கம்ப்ளீட்டாக பிளிந்த் ஒர்க்கை முடிச்சதுக்கு அப்புறமா பேஸ்மெண்ட்டோடைய ஹைட்டை நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் ஹைட்டை நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ஹைட்டுக்கு நம்ம டோட்டலாக பிரிக் ஒர்க்கை பண்ணிவிடுவோம். மேபி அது 2 ஃபீட்டாக இருக்கலாம், 3 ஃபீட்டாக இருக்கலாம், 5 ஃபீட்டாக இருக்கலாம். ஸோ அப் டு எவ்வளோ நம்மளுடைய பேஸ்மெண்ட் ஹைட்டுன்றதை டிசைட் பண்ணி பேஸ்மெண்ட்டோடைய பிரிக் ஒர்க்கை முடிச்சதுக்கு அப்புறமா, ஸோ அங்கே இருக்கிற எல்லா காலம்ஸோட காங்கிரீட்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு எந்தவித லீக்கேஜும் இல்லை அப்படின்றத டிசைட் பண்ணிக்கிட்டு, எய்தர் இன்சைட் ஆஸ் வெல் ஆஸ் த அவுட் சைட் போத் சைட்ஸ் நம்ம பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா பேஸ்மெண்ட்டில் அதையும் பண்ணிட்டு, பிட்டுமன் மாதிரி வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதையும் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கரெக்டான சாயில் மிக்சர், ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் சாயில் அப்படி இல்லைனா ரோட் கட்டிங் பண்ணுற ரோடை கட் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி சாயில்லாம் யூஸ் பண்ணாமல் நல்ல போரசிவாக இருக்கிற நல்ல மெட்டீரியல், ஸோ எக்ஸாம்பிள் ரிவர் சாண்டாக இருக்கலாம், இல்லை இந்த ஏரியில் வர மண், வண்டல் மண், ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் சவுடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டான மண்ணை பேஸ்மெண்ட்டோட ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா கன்சால்டேஷன் இன்னும் பக்காவாக இருக்கும். ஸோ இந்த கன்சால்டேஷனை எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு நார்மலாக ஒரு மோட்டரில் இருந்து வர தண்ணியோ இல்லை ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் போர் வாட்டரோ இதுக்கு பத்துமான்னு கேட்டால் கண்டிப்பாக பத்தாது. ஸோ வாட்டரோட ஃப்ளோ அதிகமாக இருக்கும். மேபி ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லையும் அதுக்காக ஒரு 12,000 லிட்டர்ஸ் லாரியை கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டோட ஏரியாக்கு ஏற்ற மாதிரி 9,000 or 10,000 or 12,000 நீங்கள் டிசைட் பண்ணி வாங்கிட்டு, ஸோ அந்த ஃப்ளோ அதிகமாக இருக்கும் போது அதில் நீங்கள் அந்த டோட்டலாக ஒவ்வொரு செக்மெண்ட்டாக அதை பிரிச்சுக்கிட்டு கம்ப்ளீட்டாக அதை தண்ணியை நிறுத்தி நம்மளுடைய லேபர்ஸை வச்சு அதுக்கு கடபாரியோ இல்லை கொம்போ கரெக்டாக கொடுத்து கம்ப்ளீட்டாக அதை கன்சால்டேட் பண்ணணும். கன்சால்டேட் பண்ணுறதுன்றது அதை குத்தி விடும்போது தண்ணி உள்ள ஃபுல்லாக இறங்கி மண்ணோடைய கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் அது ஃபில் ஆகிடும். ஃபில் ஆன உடனே மண்ணுக்கு இடையில இருக்கிற கேப்ஸாக இருக்கலாம், இல்லை ஏர் கேப்பாக இருக்கலாம், எல்லாமே நம்மளுக்கு வெளியே வந்துட்டு ஒன்லி வாட்டர் மட்டும் இருக்கும். ஸோ 1 or 2 days அதை நீங்கள் அப்படியே ட்ரை பண்ண விட்டுட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த வாட்டர் ட்ரை ஆகிட்டு அந்த நம்ம போட்டிருக்க சாயில் டைட்டாக பேக் ஆகி கன்சால்டேட் ஆகிடும். ஸோ அதுக்கு அப்புறமா நம்ம டஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே பிசிசியை போட்டோம்னா ஃப்ளோரிங் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஃப்ளோர் நமக்கு கிடைக்கும்.